எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாய் வீட்டு ஸ்டைல்ல ஒரு சிக்கன் பிரியாணி பார்த்துடலாமாங்க. கூடவே அதுக்கு சைட் டிஷ்ஷா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் 65ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ணிடலாம். ஒரு பவுலும் அப்புறம் ஒரு 200 கிராம்ஸ் கப்பும் எடுத்துக்கோங்க. இந்த 200 கிராம்ஸ் கப்பை நான் 2 வாட்டி ரைஸ் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்னைக்கு 400 கிராம் ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் எப்பயுமே பழைய ரைஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா வரும். குறிப்பாக பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி பண்ணுறதுக்கு யூனிட்டி பி ரைஸ் இல்லைன்னா இந்தியா கேட்டில் கிளாசிக்னு ஒரு ரைஸ் இருக்குங்க. அது நல்லாவே இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பிரியாணி. ரைஸை இந்த மாதிரி 2-3 தடவை கழுவி வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இல்லைனா ரைஸில் இருக்க ஸ்டார்ச் அப்படியே இருக்கும், பிரியாணி நல்லா வராது. இப்போ நான் கழுவிட்டேன். இதை 20 நிமிஷம் ஊற வைக்கிறேன். சப்போஸ் 20 நிமிஷம் மேலே ஆச்சுன்னா தண்ணியை வடிகட்டி நீங்கள் ஓரமாக வச்சுக்கணுங்க. இல்லைனா ரைஸ் ஊறிடும், அப்புறம் பிரியாணி குழஞ்சிரும். 1/2 கிலோலேருந்து 600 கிராம் வரைக்கும் சிக்கன் எடுத்துக்கலாங்க. சிக்கனை நான் இப்போ க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்க சிக்கனோட அளவு 1/2 கிலோலேருந்து 600 கிராம் இருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். 2லேருந்து 2.5 வெங்காயம் வேணுங்க. 400 கிராம் அரிசிக்கு இந்த அளவை நான் சொல்லிட்டு இருக்கேன். 3 பழுத்த தக்காளி வேணும். 5 பெரிய சைஸ் பச்சை மிளகா எடுத்துக்கணும். 1/2 கட்டு புதினா கொத்தமல்லி தேவைப்படுங்க. இப்போ வாங்க வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2.5 வெங்காயம் தான் தேவைப்படும்னு சொன்னால ஹாஃப் கட் பண்ணி தனியாக வச்சிடலாம். இந்த 2.5 வெங்காயத்தை நம்ம எடுத்து இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு எப்பயுமே நீங்கள் வெங்காயம் கட் பண்ணும்போது நீட்டு வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணுங்க. எதுக்கு தின் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் சீக்கிரமாக வதங்குங்க பிரியாணிக்கு. இப்போ அடுத்து வந்து புதினாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே புதினாவை அப்படியே முழு இலையாக போடுறத விட கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வதங்கி வரும்போது நீங்கள் புதினா இலை போட்டிருக்கீங்களான்னு தெரியாத அளவுக்கு இருக்கோங்க. மல்லி இலையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து தின்னாக கட் பண்ணோங்க, இல்லைனா பிரியாணி நம்ம சாப்பிடும்போது குச்சி குச்சியாக வரும். பாய் வீட்டு பிரியாணியில் இதெல்லாம் இப்படி பொடியாக கட் பண்ணி தான் போடுவாங்க. அடுத்து தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். தக்காளியில் காம்பு பகுதியை நீங்கள் வெட்டி எடுத்துருங்க, இல்லை சாப்பிடும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதையுமே தின் ஸ்லைஸாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு ரெட் கலரில் பழுத்து இருந்தால் தான் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஒரு பிரியாணி நல்லா வரணும்னா இது எல்லாமுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நான் அதனால தான் வந்து ஒன்றா பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 1/2 லெமனை புழிஞ்சு வச்சுக்கலாம். இதுவுமே நமக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு தேவை. இப்போ இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ வாங்க பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் தாங்க நான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அதை ஹீட் ஆகிறதுக்காக வச்சுருக்கேங்க. இப்போ வந்து 400 கிராம் ரைஸ்க்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். அதை தான் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மொத்தமாக சேர்த்து 80 ml இருக்குங்க. அதை இதில் ஊற்றிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. இப்போ 3 பெரிய பட்டை இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 ஏலக்காய் வேணும். எனக்கு இன்னைக்கு குட்டி ஏலக்காயாக இருக்கிறதுனால நான் 6 எடுத்துக்கிட்டேன். கிராம்புமே வந்து 5 கிராம்பு வேணுங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிற கிராம்பு, முழுசாக இருக்கணும், காம்பெல்லாம் உடஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை போட்டுடலாம். பிரியாணிக்கு எப்பயுமே சுருள் பட்டை இருந்தால் இன்னும் ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டு இது பொரிஞ்சு வரணும். பொரிஞ்ச உடனே அடுத்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. உங்களுக்கு நல்லாவே காரமாக பிரியாணி வேணும்னா பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டிருக்கேங்க இன்னைக்கு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாய் வீட்டு பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே பொறுமை தேவைங்க. ஒரு பொருளும் நீங்கள் போட்டு மினிமம் 2 to 3 minutes வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படுங்க 400 கிராம் ரைஸ்க்கு. இப்போ அதை தான் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மினிமம் 4 to 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்க. கை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, இல்லைனா தீஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்லா எண்ணெய் வெளியில் வரணும் இஞ்சி பூண்டுலேருந்து. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வந்த உடனே அடுத்தது புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே தக்காளி போட்டுட்டு புதினா கொத்தமல்லி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு புதினா கொத்தமல்லி போட்டிங்கன்னா தீஞ்சிரும். தக்காளி போட்ட உடனே போட்டிங்கன்னா உங்களுக்கு தீயாது. இந்த மாதிரி சுருளை வதக்கிக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். கிட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு. ஏன்னா 5 பச்சை மிளகா வேற போட்டிருக்கோம் நம்ம. இப்போ உப்பு போட்ட உடனே நல்லா வதங்கட்டோங்க. வதங்கின உடனே இப்போ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணுங்க. இப்போ ரெட் கலரில் இருக்க அந்த மீட் வந்து
ஒயிட் கலரில் மாறணும். அதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இதை சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கிடலாம். தயிர் புளிச்சு இருக்கக்கூடாதுங்க. புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் தான் சேர்த்துக்கணும். அப்புறம் 1/2 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் சொன்ன பக்குவம், நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் அளவில் பண்ணிங்கன்னா பாய் வீட்டு பிரியாணி நல்லா வருங்க. இது நல்லா வதங்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிக்கன். அதை மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெல்லாம் பிரிஞ்சு வெளில வந்தோடனே சிக்கனும் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. அப்போ 1 கப்புக்கு 1.5 கப்பு. இதுதான் அளவுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி பபுள் வருது இல்லையா, இப்போவே நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் நான் மொத்தமாகவே இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கும், 13 ஸ்பூன் உப்பு போட்டிருப்பேன். இப்போ இப்படி நல்லா கொதிச்சு பபுள் வந்த உடனே ரைஸை எடுத்து போட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் தண்ணி வடித்து ரைஸ் ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அந்த ரைஸ் தான் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஃபாயில் பேப்பரில் மூடியை சுற்றி ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி வைக்கலாம். இல்லை ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியை போட்டு அது மேலே மூடி போட்டு வைக்கலாம். இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே இருக்க அரோமா வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. அரிசி போட்ட உடனே இப்படி மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப ஹார்ஷாக கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். ரொம்ப முக்கியங்க உள்ளே இருக்க அரோமா வெளில போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ தான் பிரியாணி ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒன்று ஃபாயில் பேப்பர் சுற்றி வைங்க, இல்லை வெள்ளை துணியை சுற்றி நல்லா டைட்டாக மூடி வைங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணிலாம் பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கலர்ஸ் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு வந்து பாய் வீட்டு பிரியாணி ஃபீல் வேணும், அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்ட உடனே மூடி போட்டு தம்மில் வச்சிடலாம். தம்முன்னா பழைய தோசை தவாவை நீங்கள் வச்சுட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சுக்கலாங்க. அது மேலே பிரியாணி டபராவை வச்சு. என்கிட்ட பழைய தோசை தவா இல்லை, அதனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயே நான் அப்படியே தம்மில் வைக்கிறேங்க. எலக்ட்ரிக் ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்முக்கு மாற்றிட்டு மேலே ஒரு வெயிட்டான குக்கரை வச்சுட்டு நான் தம்மில் வைக்கிறேங்க. நீங்கள் இது தோசை தவா மேலே கூட உங்களோட பிரியாணி டபராவை வச்சு அது மேலே வெயிட்டான ஒரு பொருளை வச்சு தம்மில் வைக்கலாம் 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆன உடனே ஸ்டவ்வில் இருந்து பிரியாணி டபராவை ஓரமாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா பாய் வீட்டு பிரியாணி இப்படி ரெடி ஆகிருக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும் பிரியாணி, அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நான் கொஞ்ச நேரம் கழித்து பிரியாணியை உடன் ஸ்டிக்கு வச்சு கிளறி விட்டுருக்கேங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து சிக்கன் 65 பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நான் சிக்கன் 65க்கு மசாலாலாம் முன்னாடி நாள் நைட்டே போட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க. இது இவ்வளோ நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, 20 மினிட்ஸ் ஊறினா போதும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1லேருந்து 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இது கூடவே 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நான் சொன்ன அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ரொம்ப முக்கியங்க. அதை உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா விஸ்க வச்சு கிளறி விட்டுட்டு 1/2 கிலோ சிக்கனை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது 20 நிமிஷம் ஊறினா போதும். ஆனால் எனக்கு டைம் இருக்காதுன்றதுனால நான் முதல் நாள் நைட்டே பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது மறுநாளுங்க. ஒரு குட்டி பேனில் எண்ணெய் நிறைய ஊற்றி காய விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம வீட்டிலன்றதுனால பெரிய பாத்திரத்தில் நம்ம சிக்கன் 65 பண்ணால் எண்ணெய்லாம் வேஸ்ட்டுங்க, நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் குட்டி பாத்திரத்தில் 5 பீஸாக நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா கொதித்த உடனே இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் போட்டோடனே பப்பில் வரணுங்க. அவ்வளோ ஹாட்டாக இருக்கணும் பேனை. அப்போ தான் சிக்கன் 65 நல்லா வரும். நீங்கள் சிக்கனை போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா கரண்டியை வச்சு இப்படி கீழே இருந்து மேலே சிக்கன் பீசஸை பெரட்டி விடுங்க. அப்போ தான் தனித்தனியாக போகும் சிக்கன் பீசஸ், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ரெட் கலராக வந்திருக்கு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ரெட் கலராக வந்த உடனே நம்ம ஒரு பவுலில் வந்து டிஷ்யூஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 3 பேட்சாக வந்து சிக்கன் 65 போட்டு எடுத்துக்க போகிறேங்க. 1/2 கிலோ சிக்கன் இருக்குல்ல, ஸோ அதை 3 பேட்சை போட்டு எடுத்துக்க போகிறேன் சிக்கன் எல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது போட்டிருக்கேங்க.
இதுவும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இப்போ கடைசி பேட்ச் போட்டதுக்கு அப்புறமா அது எடுக்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபீல் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாவை கீறி அப்புறம் ஒரு பஞ்ச் கருவேப்பிலையும் அது உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அருமை அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபீல் கொடுக்குங்க உங்களுக்கு. இதுதான் அந்த சீக்ரெட். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இந்த பிரியாணியோட சேர்த்து. டடாங், நம்ம எம்மி பாய் வீட்டு பிரியாணி ரெடிங்க. சிக்கன் 65யும் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த 2 ரெசிபியும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. ட்ரஸ்ட் மீங்க, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு vlog இதோட முடியுதுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.